ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் வைகாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வரர் கோவில் வசந்தோற்சவம் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த ஆதி தம்பதிகள். மயிலாடுதுறை திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி சதய திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருக்குடை பொருத்தப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரித்து 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜர் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமிக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் அணிவித்து அடுக்கு பதக்கங்களும் பலவித ஆபரணங்களோடு மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் சர்வ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ வரதராஜர் எழுந்தருளிய தேரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர். கும்பகோணம் அருள்மிகு மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு மங்களாம்பிகை சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரரை சர்வலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் பரவசத்துடன் தரிசிக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் பிரியாவிடைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்து ஆதி தம்பதிகளுக்கு திருஷ்டி கழித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத காரணீஸ்வரர் திருக்கோவில் வசந்தோற்சவம் வைபவமாக நடத்தப்பட்டது. சிவாலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மிகு காரணேஸ்வரரை சர்வாபரணங்கள் அணிவித்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். கையில் அஸ்திரம் ஏந்தியபடி காரணீஸ்வரர் திருக்காட்சி தந்தருள கோபுர தீபம், கும்பதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்த அலர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நீரூற்றில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறிய படகில் பயணிக்கும் வகையில் அழகாக அமைத்திருந்தனர். ஒரு காலை தூக்கி திருநடனம் புரியும் கோலத்தில் ஈசனும், சர்வாவரண பூஷிதையாக அருகே அம்பிகையும், ரத்தன சபாபதி அலங்காரத்தில் ஆதி தம்பதிகள் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். இதையடுத்து சிவபாதம் தாங்கிகள் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளிய தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நுழைவு வாயில் ஆராதனையோடு பஞ்சமூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், சுவாமி அம்பாள் ஆகிய பஞ்சமூர்த்திகள் உலாவர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி சதய திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத உற்சவர் முருகப்பெருமான், அம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசேகரர் உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பஞ்சமூர்த்திகளை தனித்தனி கைப்பலகைகள் மீது எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமர வளாகத்தை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையுடன் வேத மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர்.
தொடர்ந்து பலிப்பீடத்திற்கும் கொடிமர கம்பத்திற்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டியதும் மயில் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட சிறப்பு முறைப்பாடுகள் நடைபெற்றதும் கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று தெய்வ தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாநகரில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் வைகாசி முத்துப்பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் இருந்து தெய்வ சுதை சிற்பங்களை விசேஷமாக அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஸ்ரீ விநாயகர் சர்வாபரண பூஷிதனாக பவனி வர வழி நெடுகிலும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கிலும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் தனி வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ வல்லப கணபதியாக பவனி வர ஆரத்தி காட்டப்பட்டது. அதேபோல் ஸ்ரீ மாதா லலிதா திரிபுர சுந்தரி சர்வலங்காரத்துடன் உலா வந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் பல்வேறு ஆலயங்களில் இருந்து ஊர்வலமாக வந்த தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து பரவசத்துடன் வழிபட்டனர். மன்னார்குடி ஆதிநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு நாகம்மன் கோவிலில் பூச்சோரிதல் விழா நடைபெற்றது. முன்னதாக வெள்ளிக்கவசம் அணிந்து வண்ண மலர் மாலைகளோடு காட்சி தந்த நாகம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சர்வதோஷ விநாயகருக்கும் பட்டாடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். மேலும் மலர்கள் தூவி அர்ச்சித்து தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வண்ண மலர்களால் மூலவருக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் பீடத்தின் மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை வெண்ணெய் குடம் தாங்கிய கண்ணனாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் குழல் ஏந்தி சாய கொண்டையுடன் உற்சவர் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக திருக்காட்சி தந்தருள மங்களவாத்திய முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சிறிய பல்லாக்கில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து கோயிலை சுற்றி சுமந்தபடி வந்தனர். பிறகு தெய்வங்களை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாயார்கள் சமேத உற்சவரை சந்திரபிரபை வாகனத்தில் குலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பின்னர் இருகுடை சேவையோடு சந்திரபிரபை வாகனத்தில் உலா புறப்பட்ட சுவாமிக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்கள் வீதி உலா புறப்பட்டனர். கரூரில் உள்ள ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் வைகாசி மாத மூல நட்சத்திரத்தையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி வெற்றிலை, துளசி, வடை மாலைகளுடன் அரளி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து வணங்கியதும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு தங்க காக்கை வாகன வீதி உலா கோலாகலமாக நடத்தப்பட்டது. சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தங்க காக வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ சனி பகவானுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் காக வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். ஸ்ரீ சனி பகவான் முன்பு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தனர். பிறகு பக்தர்கள் புடைசூழ உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். பிறகு அங்கு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சனி பகவானுக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டி வழிபட்டதும் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது.
மேலும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் தங்க காக வாகனத்தில் இருந்தபடி சனி பகவான் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் வழிபட்டனர். ஸ்ரீ சனி பகவானை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் வைகாசி தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயில் அருகே அமிர்த புஷ்கரணியில் தெப்பத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ விஜயவள்ளி, ஸ்ரீ சுதர்சனவள்ளி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தெப்ப உலா துவங்கியது. வண்ண மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சர்வலங்காரத்தோடு உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வந்தது. ஏராளமானோர் தெப்பத்தில் பவனி வந்த தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் வைகாசி தேரோட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்மை உடனாகிய ஸ்ரீ திருத்தளிநாத சுவாமி கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முதலில் விநாயகர் எழுந்தருளிய திருத்தேர் புறப்பாடு துவங்கியது. இதைத் தொடர்ந்து சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்தர் எழுந்தருளிய திருத்தேரும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சிவகாமி அம்மை எழுந்தருளிய தேரும் பின்தொடர்ந்து வர நகரின் முக்கிய வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. ஊரை சுற்றி வலம் வந்து பகலவன் மறைந்ததும் மீண்டும் நிலையை அடைந்த திருத்தேர் முன்பு பக்தர்கள் ஆரவாரத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தையொட்டி கோயில் முன்பு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேரில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமியையும் சிறிய தேரில் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் அருகே கரந்தையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கருணாசுவாமி எனும் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் கொலுவிருக்கச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் பின்தொடர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வங்கள் எழுந்தருளிய ரதம் வலம் வந்தது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் சிறிய ரதத்தை இழுத்தபடி உலா வந்தனர். வழிநெடுகிலும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் அமைந்திருக்கும் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் தேரோட்ட விழாவையொட்டி இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய திருத்தேர் வலம் வந்தது. பாரம்பரிய நடனங்கள், சிலம்பாட்டம் ஆகியவை முன்னே செல்ல தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி வயலூர் முருகன் கோவில் தேரோட்டத்தையொட்டி கோயில் முன்பு 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி தேவியர்களுக்கு சிகப்பு பச்சை பட்டு சேலைகள் கட்டி வெள்ளிக்கவசங்களோடு கிரீடங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். வேலும் கொடியும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி தேவியர்கள் சமேதராக காட்சி தந்த முருகனுக்கு ஏராளமான பக்தர்கள் வஸ்திரங்கள், மலர் மாலைகள் சாற்றி வழிபட்டதும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கடப்பேரி பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத திருவெண்காட்டீஸ்வரர் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் பிரியாவிடை சமேதராக ஈசனையும், தனித்தேரில் சாயக்கொண்டை அணிவித்து பச்சைப்பட்டு சேலை கட்டி மீனாட்சி அம்பாளையும் நிறுத்தி மற்றொரு தேரில் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக முருகப்பெருமானையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தேரில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர்.
பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் உலா துவங்கியது. பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் வசந்தோற்சவ திருவிழாவையொட்டி தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கோயிலில் மூலவரை தரிசித்தபடி கொடிமரத்தின் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பட்டு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் பிரியாவிடை சமேதராக ஆதி ரத்னேஸ்வரரையும் அருள்மிகு சௌபாகிய நாயகி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகள் முன்பு ஆடு புலி ஆட்டம் ஆடும் பலகையை வைத்து தெய்வங்கள் விளையாடும் கோலத்தில் அமைத்திருந்தனர். பச்சை பட்டு சேலை அணிந்து அருள்மிகு சௌபாகிய நாயகி அம்பாளும் வெண்பட்டுடன் ஆதி ரத்னேஸ்வரரும் திருக்காட்சி தந்தருள அருகே விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் அஸ்திரதேவரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி இருக்க மேடை மீது சோமஸ்கந்தருடன் சோமநாயகி அம்பாளையும் சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் அம்பிகையையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறுமியர்களின் நடன நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த நன்சை இடையார் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுந்தரவல்லி அம்பிகா சமேத திருவவேலீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தர் குரு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் திருஞான சம்பந்தருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திருஞான சம்பந்தருடன் திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தருள நால்வர் பெருமக்களுக்கு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் சமர்ப்பித்தனர். கும்பகோணம் மேலகாவிரி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பூமிநீளா பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் மேடை மீது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து தாயாருக்கு வெளிர் பச்சை பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடும் அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை, பட்டு வஸ்திர சமர்ப்பணம், கன்னிகாதானம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்ச்சரம் அணிவித்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடமணிந்து பச்சை கிளி வாகனத்தில் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். உற்சவரை வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தனி வாகனத்தில் பச்சை கிளி மீது வெண்பட்டும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிந்தபடி ஸ்ரீ மாவடியான் சுவாமியும் பின்தொடர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே தெய்வங்களுக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சர்வலங்காரத்துடன் பிரகாசமாக காட்சி அளித்து பச்சை கிளிகள் மீது அமர்ந்தவாறு பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயில் அஷ்டபந்தன மகா சம்பிரோக்ஷனம் வைகானச முறைப்படி சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக திருக்கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் பிரதான கலசத்தை சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்தனர். ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். இதனிடையே மங்கள வாத்தியங்களோடு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் யாக பொருட்களை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை குண்டங்களில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் சேஷன் குடைப்பிடிக்க எம்பெருமான் அலங்காரத்தில் காட்சி தந்த பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற காவல் தெய்வமான அருள்மிகு வீச்சு கருப்பண்ண சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு கரகம் பாலிக்கும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பெரியகுளம் அருகே உள்ள ஸ்ரீ விநாயகர் கோவில் வளாகத்தில் கரக ஜோடிப்பு நிகழ்வு நடைபெற்றது. பூங்கரகத்தில் அம்மன் திருமுகம் பதித்து பட்டாடை கட்டி தென்னம்பூ வைத்து மாலை சூட்டி திரிசூலத்துடன் அலங்காரம் செய்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து பூங்கரகத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் பூங்கரக ஊர்வலம் துவங்கியது. தாரை தப்பட்டைகள் பம்பைகள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பூங்கரகத்தை சுமந்து வந்து கோவிலை அடைந்தனர். காரைக்கால் அடுத்த சேத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் வருடாந்திர திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது. முன்னதாக கோயிலிலிருந்து பூங்கரகம் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் வண்ண மலர் தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர். இதையடுத்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் பூசாரி பூங்கரகத்தை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்ததும் பக்தர்கள் கொண்டு வந்த தட்டுகளில் இருந்த மலர்களை கொண்டு அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு மலர்களை சமர்ப்பித்ததும் அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் வைகாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வரர் கோவில் வசந்தோற்சவம் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த ஆதி தம்பதிகள். மயிலாடுதுறை திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி சதய திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.